பிரியமானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். ஆக வாசிக்கப்பட்ட வேத சத்தியம் மீண்டும் நாம் மனம் திரும்புவதற்கு நேராக கொண்டு செல்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எந்த சூழலாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அடிமையாகிவிடக் கூடாது என்கிற ஒரு மனநிலையை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, கடந்த நாளிலும் கூட நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மற்ற சில வசனங்களையும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதுமே களிப்பா இருக்கட்டும். கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் முழு இருதயத்தோடு பார்க்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இந்த நாளிலும் இருக்கட்டும். சபையாராய் இந்த இரவு நேரத்திலே நாம் கூடியிருக்கிறோம். சத்திய வசனங்களை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். ஆமென். ஒரு சின்ன விஷயமாக மீண்டுமாக அந்த பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 28 சொல்லிக் கொடுக்கிறது, அவர் சிந்தின ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி தருகிறது என்று. யோவான் எழுதுகிறான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே, இந்த இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்காவிடால், இவர் உங்களுக்காக சிந்தின ரத்தம் என்பதை நீங்கள் விசுவாசிக்காவிடில் அதில் ஜீவன் இல்லை என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 26 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசம் தான் உங்களுக்கு கிருபையை கொண்டு வருகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. 5:9 அதே ரோமர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக வரும் பொழுது இங்கே கொலோசியருக்கு எழுதும் போது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் 19ஐயும் சேர்த்துக் கொள்கிறேன், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. எப்படி என்றால் அதே பகுதியிலே 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்பொழுது ஒப்புரவாக்கினார்? அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. ஆனால் நாம் எப்படி இருந்தோம் என்று 21 நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. முன்னே அந்நியராயும். நீங்கள் எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்றெல்லாம் அங்கே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்போ கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்லுகிறான்? அதே தான் சொல்லுகிறான், அன்று நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்நியராக இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும். ஒன்று, என்னிடத்தில் நல்ல கிரியை இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன கிரியை இருந்தது? துர்க்கிரியை இருந்தது. அதனால் மனதிலே சத்துருக்களாக நான் இருந்தபடியால் உங்களை இப்போ என்னவாக மாற்றிருக்கிறார்? அவர் சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம் சமாதானத்தை கொடுத்ததல்லவா? ஒன்று, உங்களுக்கு பரிசுத்தத்தையும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். அதனாலதானே உங்களை பார்த்து ரோமர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, எப்படியாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, அந்த மாம்ச சரீரத்தில் அவர் சிந்திய அந்த இரத்தத்தினாலே இப்பொழுது உங்களையும் என்னையும் ஒப்புரவாக்கி கொண்டார். ஆக தேவனுடைய இரத்தம் மிக சாதாரணமானது என்று அநேகர் எண்ணிவிடக் கூடாது. அவர் சிந்திய மாம்சத்தில் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு சிந்தப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுத புத்தகம்
வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதியது 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, வாசிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த அறிவிப்பை சற்று கவனமாக கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவராக வாசியுங்கள். ஒருவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் மற்றவர்கள் விட்டுவிடுங்கள். தொடர்ச்சியாக அதை நீங்கள் செய்யுங்கள். மற்றொன்று, தெளிவாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசிங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. சிறுபிள்ளைகள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் சற்று கவனம் எடுங்கள். ஆரம்ப காலத்திலே வசனத்தை கவனிக்க ஆரம்பிங்கள். பெரியவர்கள் வாசிக்கட்டும். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் வசனத்திலே வளர ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து வேதத்தை கவனிக்க நீங்கள் முற்படுங்கள். அதனால் ஒரு சகோதரனோ சகோதரியோ வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்கள் அதை கவனிப்பதிலே கவனம் செலுத்துங்கள். அதனால் நாம் இந்த செய்தி என்பது ஒவ்வொரு சகோதரனும் தரக்கூடிய செய்தி என்பது மறுநாளிலே அதை யூடியூபிலே வெளிவருகிறது. அதை பொது ஜனங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் வசனத்திலே குழப்பம் வந்துவிடக்கூடாது. குரல்கள் மாத்திரம்தான் அங்கே வெளிப்படும், வசனம் அங்கே வெளிப்படாது. அதனால் ஆர்வமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சற்று நிதானமாக வசனங்களை வாசிக்கவும் ஒருவர் பின் ஒருவராகவும் வாசிக்கவும் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளலாம். சரி, வாசிக்கப்பட்ட வசனத்திற்கு நாம் வருவோம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தான் வாசித்தோம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், நன்றாக கவனிங்கள், ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஐயா, இந்த ரத்தம் என்ன கொண்டு வந்தது? ஒன்று, உங்களை நீதிமானாக்கியது. இது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கிருபையை கொண்டு வந்தது. இது புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இது பாவ மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பை கொடுக்கதாக இருந்தது. தூரமாக இருந்த உங்களையும் என்னையும் இப்பொழுது சமீபமாக மாற்றினது. அந்த சமாதானத்தை கொடுத்த அது இப்பொழுது எபிரேயருக்கு எழுதும் போது வேதம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரம் 12, இது நித்திய மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் இது அவருடைய சொந்த ரத்தம். ஐயா, மற்றவர்களுக்காக அல்ல, மற்றவருடைய ரத்தம் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தம். சொந்த ரத்தம் என்றால் நீங்கள் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 பேர் அல்ல. நேகர் இன்று திருத்துவம் என்கிற ஒரு மிகப்பெரிய வஞ்சனைக்குள் இருக்குவதற்கு காரணம் அவர்களுடைய புரிதல் சரியாக இல்லை. நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லுவேன், பாவத்தை விடாதவர்களுக்குத்தான் தேவன் 3 பேர் என்று தெரிவார்கள். ஆனால் தன் பாவத்தை தொலைத்தவனுக்கு கர்த்தர் ஒருவர் என்பது தெளிவாக தெரியும். அதனால்தான் இங்கே வேதம் தெளிவாக இருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் கூட எப்படி அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது ரகசியம் என்று சொல்லிக் கொடுத்து தான் இங்கே தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். தன் சொந்த ரத்தம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒருவர் என்பதை. அதனால்தான் எப்படியாம் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசிப்பதற்கு இப்போ என்னவாக மாறி இருக்கிறது? அது நித்திய மீட்பை கொண்டு வந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக தேவனுக்கு நாம் பிரியமாய் நடப்பதற்கு இதை விட வேறு என்ன தருணம் இருக்க முடியும்? ஏனென்றால் நாம் வீட்டு சபையிலே இருக்கக்கூடியவர்கள். யாரோ ஒரு மனிதனுக்கு அடிமையாக ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கவில்லை. இல்லை, எனக்கு இவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதற்காக ஒரு பாரம்பரிய சபையிலே நான் இருக்கவில்லை. சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன், சத்தியத்தை கண்டுகொள்ள ஆரம்பித்தேன். என் பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்ற அந்த அறிவும் தெளிவும் எனக்கு ஏற்பட்ட பொழுதுதான் சத்தியத்தை நான் முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பித்து தேட ஆரம்பித்த பொழுது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் எழுதுகிறான் 5ஆம் அதிகாரம் 39, அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆக அப்படியெல்லாம் தேடித்தான் இன்று வீட்டு சபைக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நமக்குள் இந்த இரத்தத்தை பற்றியதான முழு அறிவும் தேடலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் சிந்தியது தேவனுடைய சொந்த இரத்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்கே தொடர்ந்து அதிலே மற்றொரு பகுதியை வாசிக்கலாம். அதே 9ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். ஆமென். இது உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான்.
அது பழைய உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்று நமக்கு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் எனக்காக சிந்தியது உடன்படிக்கை. ஏனால் ஏற்கனவே நான் இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:25 இருக்கட்டும், இல்ல மத்தேயு புத்தகமாக இருக்கட்டும், அது புது உடன்படிக்கைக்காக என்னுடைய இரத்தம் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக அந்த புது உடன்படிக்கைக்குள் இருக்கக்கூடிய நமக்கு இந்த இரத்தம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. இதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள் அந்த இரத்தத்தை நீங்கள் மிக சாதனமாக எண்ணிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அதே வசனத்திலே 22 வசனத்தை வாசிக்கலாம். 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறிய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12 வாசித்தீர்கள் அல்லவா? 9, 12 அது வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இது போன்று மிருக ஜீவன்களை கொண்டு இன்று இப்பொழுது எப்படி மாறுகிறது? தன்னுடைய சுய ரத்தம், சொந்த ரத்தத்தினாலே. அப்பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லையே. கர்த்தர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்து கடைசி சுற்று ரத்தம் கீழே வடியும் பொழுது கூட அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆக அந்த ரத்தம் சிந்துதல் தான் உங்களுக்கும் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆக ரத்தம் சிந்தி மன்னிப்பு கொடுத்த தேவன், இன்னும் நான் என் மனைவியோ என் பிள்ளைகளையோ என் கணவனையோ இன்னும் ஏன் மன்னிக்காமல் இருக்கிறேன்? நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கர்த்தர் சிந்தியது ரத்தம், அது தன் சுய ரத்தம், அது பாவ மன்னிப்பை கொண்டு வந்த ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னும் 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 நான் இன்னும் என்னுடைய குடும்பத்தில கசப்போடும், வெறுப்போடும், முறுமுறுப்போடும், கோபத்தோடும், எரிச்சலோடும் யோசித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே. ஏனென்றால் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறது. நீண்ட நெடிய வசனம்தான். இதை படிக்கும் பொழுதும் இதை உணர்ந்து நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றும் பொழுதும் உங்களுக்குள்ளே ஒரு எச்சரிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வசனத்தை காட்டிக் கொடுக்கிறேன். வாசித்து பாருங்கள். எபிரேயர் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கம் தான் 10ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் 24, 25, 26, 27 வரை போன செய்தியிலே பார்த்தோம். இப்பொழுது 28 அதன் முடிவு 31 வரை, கடைசி வரை வாசிங்கள். 39 வரை வாசிங்கள். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆவி என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. 39 முடிய வாசி. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெருமைக்கு வருவார். தாமதம் விசுவாசத்தை வாசிக்கப்பட்ட வசனத்தை நாம் கூர்ந்து கவனித்தோம் அல்லவா? எபிரேயருக்கு எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை அங்கே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சபை கூடுதல் என்பது எவ்வளவு முக்கியம்
என்கிறதை நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். இது முதல் பகுதி. அதை விட்டுவிட்டால் என்னவாகும் என்பது 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27வது வசனமும் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது நீங்கள் விஷயத்துக்கு வாருங்கள். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12 சொன்னது நித்திய மீட்பை உண்டு பண்ணியது என்று சொல்லிக் கொடுக்கிறது. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 சொல்லிக் கொடுத்தது அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியது என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக எபிரேயர் 9:20 சொல்லிக் கொடுத்தது இது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த ரத்தம் இல்லாமல் 9:22 எபிரேயர் சொல்லுது பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம், கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. 28ஆம் வசனம் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது மோசையினுடைய, நன்றாக கவனிங்கள், நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. எப்படி? 2-3 வாக்கினாலே. இப்பொழுது 29 சொல்லிக் கொடுப்பதை கவனிங்கள் பெரியமானவர்களே. நன்றாக உங்களை நிதானித்து பார்க்க வேண்டிய தருணம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்பொழுது எனக்கு தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது, என் கர்த்தர் இவர்தான் என்று தெரிந்த பிறகும், எப்படி 26ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்று சொல்லிவிட்டுத்தான் இங்கு 29 சொல்லிக் கொடுக்கிறது உங்களையும் என்னையும் பரிசுத்தம் செய்த அந்த ரத்தத்தை, உடன்படிக்கின்ற ரத்தத்தை, புதிய உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். எப்படி? தைரியமாக துணிகரமாக பாவம் செய்யக்கூடியவர்கள். கர்த்தரை நிந்திப்பதற்கு, கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு இவர்கள் யார் என்கிற அளவுக்கு இன்று நிலைமை கைமீறி போய்விட்டது. ஐயா, உங்களை பரிசுத்தம் செய்த ரத்தம், அது உடன்படிக்கையின் ரத்தம் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதை நான் எப்படி துணிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும்? தவறு என்றால் தவறுதான், ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை என்பது வேறு. ஆனால் அதை துணிகரமாக நான் எப்படி செய்ய முடியும்? உங்கள் தகப்பனை எதிர்க்கக்கூடிய நிலை அல்லவா அது? யார் எதிர்க்கிறார்கள்? பெருமையுள்ளவன் தான் தேவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை முழு மனதார உணர்ந்தவர்கள். வெட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, எப்படியாம் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். நாம் ஏற்கனவே கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 பார்த்தோம். அன்று அந்நியராக இருந்தோம், பாவம் செய்தோம், அந்தகார இருளில் இருந்தோம் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுத்தது. தம்முடைய ரத்தத்தினாலேயே சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்கிறார் என்று பார்த்துவிட்டு அப்படியெல்லாம் தெரிந்து வைத்திருந்த நமக்குத்தான் இன்னும் சபை கூடுகையிலும் சத்தியத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். சபை கூடுகைக்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்று கர்த்தருடைய சபையை நான் சந்திக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தை இன்று கேட்க போகிறேன், இன்னும் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு இந்த நாளிலும் கர்த்தர் என்னை ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக பேசுவார் என்று அந்த உள் உணர்வு உங்களை ஆர்வத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். கடமைக்காக சபை கூடுகைக்குள் கலந்து கூடாது என்பதற்காகத்தான் இங்கே வசனம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, நீங்கள் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படிதான் கலந்து கொள்கிறீர்கள். ஒருவரை பார்த்து நீங்கள் புத்தி சொல்வதற்காக கலந்து கொள்கிறீர்கள். இவையெல்லாம் தெரிந்த பிறகு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் எனக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை தெரிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல, என்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நான் காலின் கீழ் மிதிக்கக்கூடியவராக இருக்கிறேன். அது புது உடன்படிக்கைக்காக சிந்தப்பட்டது. யாரோ ஒரு மனிதன் உங்களுக்காக ஒரு 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 உதவி செய்தால் இந்த உலகத்திலே அவரை நீங்கள் வாழ்நாளெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக ஒரே முறை இந்த பூமியிலே மனிதனாக தோன்றி ரத்தம் சிந்திய கர்த்தரை நினைத்து பார்ப்பதற்கு ஏன் நேரம் இல்லை? அதை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள் சிலர். இது ஒரு பெரிய காரியமே இல்லை என்று எண்ணுகிறார்கள் சிலர். அப்படி செய்யலாகாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். நானே அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே நீங்கள் வசனத்தை கவனிக்க வேண்டும். 30ஆம் வசனத்திலே நான் பலி வாங்குவேன், நானே பதில் செய்வேன் சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, நன்றாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். முதல் விஷயமே அதுதான். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்தால் புறப்படுகிறது என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்க 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வீட்டில் இருந்தால் அந்த நியாய தீர்ப்பு தொடக்கம் ஆரம்பிக்கிறது. ஆக அப்படி இருக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதும் போதும் பதிவு செய்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார்.
ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஏன் ஐயா இந்த பிரச்சனை நமக்கு? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நாம் அமைதியாக கேட்டுவிட்டு சென்றால் போதும். ஏனென்றால் உங்களுக்குள் பலவீனம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். பலவீனமாக இருந்தால் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு பலவீனமாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதில் எனக்கு குழப்பம் இருக்கிறது ஆண்டவரே. கேட்டு பார்த்தீர்கள்? நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் விண்ணப்பங்களை அடுக்கி வைத்திருப்பதால் அல்ல, நாம் அங்கே அமர்ந்து கர்த்தரே, இயேசுவே, நீங்கள் பேசுங்கள், நான் கேட்கிறேன் என்ற நிலைக்கு எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுது வசனம் சொல்வது போல நீங்கள் தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அல்ல, அது சமாதானமாக இருக்கும். ஏனென்றால் முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அன்று இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சத்தியம் இதுதான் என்று சொல்லும் பொழுது, வீட்டு சபைதான் சரி என்று சொல்லும் போதெல்லாம் அநேகர் உங்களை பார்த்து நிந்தித்தார்களவா? அதை சகித்துக் கொண்டீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் மாணவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தது வேதம். பிறகு கர்த்தர் பேசுகிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார் என்று சொல்கிறது. காரணம், கர்த்தர் வருகிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் தாமதம் பண்ணார் என்றுதான் எபிரேயர் 10:37 சொல்லிக் கொடுக்கிறது. 39 சொல்லிக் கொடுக்கிறது. பொறுமையாக இருங்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக அல்லாமல் பின்வாங்கினால் கெட்டு போவோம் என்று சொல்லிக் கொடுக்கிறது வேதம். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால், கர்த்தர் பட்சத்திலே விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்தில், அவருடைய காரியத்தை செய்யும் பட்சத்தில் உங்கள் ஆத்மாவுக்கு ஈடல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு என்றுதான் 39 சொல்கிறது. 10:39 எபிரேயர் புத்தகம். பிரியமானவர்களே, இன்னும் ஏன் காலதாமதம்? இன்னும் சபை கூடுகையிலே கலந்து கொள்வதிலும் சபைக்கு வருவதிலும் ஏன் இன்னும் அசட்டை? ஏனென்றால் உங்களை பரிசுத்தம் செய்தது தேவனுடைய ரத்தம். அது புது உடன்படிக்கையின் ரத்தம். இதை நான் முழுமையாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இப்படி திருப்பி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வசனத்தை தான் பார்த்தோம். இப்பொழுது சில வசனங்களை கூடுதலாக பார்ப்போம். நான் முன்னாட்களில் எப்படி இருந்தேன்? ஏனென்றால் என்னை இப்படியெல்லாம் பரிசுத்தம் செய்து வந்த இந்த ரத்தத்திற்கு முன்னதாக நான் முன் வாழ்க்கையில் எப்படி இருந்தேன் என்பதை சில வசனங்களை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 11 முடிய வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். முதல் வார்த்தை. எனக்கு நாம் இப்ப ரத்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? இந்த ரத்தம் என்னை இந்த அளவிற்கு மாற்றியது. ஆக இப்பொழுது நாம் சற்று பின்னோக்கி போகிறோம். நான் எப்படி இருந்தேன் என்பதை காட்டிக் கொடுப்பதை, ஏனென்றால் உங்களுக்கு இந்த பகுதியும் காட்டிக் கொடுத்தால்தான் கர்த்தர் எனக்கு சிந்தி ரத்தத்தின் அந்த புதிய உடன்படிக்கையை நான் என்ன செய்வேன், அசுத்தம் என்று எண்ணாமல் அது எவ்வளவு பயங்கரம் உள்ளது என்பதை யோசிக்க வைப்பதற்கு முன்னதாக நான் எப்படிப்பட்டவன் என்கிற உள்ளுணர்வு நமக்கு தெரிய வேண்டும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இருளாக இருந்தீர்கள். அந்தகாரம் என்றால் இருள் என்று பொருள், இருட்டு என்று பொருள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்பொழுது? கர்த்தருக்குள் தான் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இப்பொழுது. ஏனென்றால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் யார் என்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பது தெரிந்தாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3 வசனம் சொல்லிக் கொடுப்பது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இப்போ நான் வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் முதலே சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து கவனிங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எதுவாம்? ஆவியின் கனி. இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென்.
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமையும், பாருங்கள், மகிமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறதாம்? அந்த கிரியை செய்கிறவர், நற்கிரியைகள் செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார் என்று சொல்கிறது. இங்கே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், நற்குணம் என்ன இருக்கிறது? ஆவியின் கனியிலே ஒன்றாக இருக்கிறது, அது நற்கிரியைகள் இருக்கிறது. ஆக அந்த நீதியிலும் உண்மையிலும், நீங்கள் தேவனுடைய நீதி என்பது ரைச்சஸ் சொல்லக்கூடிய அவருடைய கட்டளைகளிலும் அதில் உண்மையிலும் அது விளங்கும் ஆவின் கனி. அடுத்து சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று சொன்னவர் தான். நீங்கள் சோதித்து பாருங்கள், நலமானதை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கர் எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் சோதித்து பாருங்கள், எது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எது அந்தகார கிரியை? கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 19 22 21 முடி இருக்கும். போய் வாசித்து பாருங்கள். இவைகள் தான் உங்களுக்கு அந்தகார கிரியை. இந்த கிரியை உங்களிடத்தில் இல்லாமல் நீங்கள் கவனமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆக கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்து விட்டுதான் வருவோமே. வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 முடிய வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்றுதான் சொல்லுகிறான். இவைகள் கனியற்ற அந்தகார கிரியை. அது என்னவாக இருக்கிறது? இருளுக்கு கொண்டு போகக்கூடிய கிரியை, அதாவது நடவடிக்கை, செயல்பாடு. எதெல்லாம் எப்படியா? விபச்சாரம் என்பது, வேசித்தனம் என்பது, அசுத்தம் என்பது, காம விகாரம். இப்படியே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த கிரியையை செய்யக்கூடியவர்கள் எங்கு இருக்க முடியாதாம். அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றுதான் வேதம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது. ஆக அந்த அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் ஏற்கனவே அந்த இருளில் இருந்த நபர்கள், இதையெல்லாம் செய்த நபர்கள் தான், மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து தீத்துக்கு எழுதும் போது என்ன சொல்கிறான் என்று கவனிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 7 முடிய வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நம்மை ரட்சித்தார். 6-7 வாசிங்க சிஸ்டர். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழுந்தள்ளினார். ஆமென். ஆமென். இப்பொழுது நாம் இரத்தத்தை குறித்து பார்த்து வருகிற பொழுது இந்த இரத்தம் எனக்கு என்னெல்லாம் செய்தது என்பதை பார்த்தோம். நாம் ஒரு முறை என்னுடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அதன் ஒப்பீடு சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த எனக்கு சிந்திய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் அசட்டை செய்துவிடக் கூடாது என்பதற்காக. ஏனென்றால் நான் பழைய வாழ்க்கையில் அந்தகார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தேன், அசுத்தமாக இருந்தேன், பொய் பேசிக் கொண்டிருந்தேன், ஏமாற்றிக் கொண்டிருந்தேன், கசப்போடு இருந்தேன், அநேகரை மன்னிக்காமல் இருந்தேன், குறை சொல்லிக் கொண்டிருந்தேன், கோபப்பட்டுக் கொண்டிருந்தேன். இன்னும் நீங்கள் எவ்வளவோ அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால்தான் ஒவ்வொரு நபரையும் நான் உங்களுக்கு காட்டிக் கொடுத்து கொண்டே வருவேன். அதிலே தீத்துக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? முற்காலத்திலே எப்படி ஆரம்பிக்கிறான் கவனிங்கள். நீங்கள் என்று அவன் ஆரம்பிக்கவில்லை, நாம் என்றுதான் ஆரம்பிக்கிறான். பன்மையில் ஆரம்பிக்கிறான், தன்னையும் அதில் சேர்த்துக் கொள்கிறான். கவனியுங்கள், முற்காலத்திலே நாமும் புத்தியினரும்
பவுல் தன்னை பெரிய பரிசுத்தவான் என்று தனியாக காட்டிக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து படிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சகோதரர்கள் முழுமையாக அதை சொல்லித் தருகிறார்கள், தங்களையும் அதில் இணைத்துக் கொள்கிறார்கள். ஆக நாமும் என்றுதான் அவன் ஆரம்பிக்கிறான். நாமும் புத்தியினரும், எப்படி கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும். இந்த 2 வார்த்தைக்கு இடையில் எது இல்லை? கமா இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி? பலவித இச்சை என்ன கொண்டு வருகிறது? இன்பம் கொண்டு வருகிறது. சினிமா பார்க்க அழைத்துக் கொண்டு சென்றால் அது பாவம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அநேகருக்கு என்ன? அது இன்பம் தருகிறதாக இருக்கிறது. அது ஒன்று இச்சையை தூண்டுகிறது, அதில் வரக்கூடிய காட்சிகள் இச்சையை தூண்டுகிறது, அது இன்பத்தையும் கொடுக்கிறது. ஆக 2க்கும் வேறுபாடு இல்லை, ஒன்றுதான் என்பது போல வசனம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள். ஆக இச்சையும் இன்பமும் என்ன கொண்டு வருகிறது? நம்மை அடிமைப்படுத்துகிறது. இன்னும் சத்தியம் தெரிந்த சகோதர சகோதரிகள் தொலைக்காட்சி பட்டியலே மூழ்கி இருக்கிறார்கள். இன்னும் தொலைக்காட்சி சீரியல்கள் பார்க்கிறார்கள், திரைப்படங்களுடைய கிளிப்பை கவனிக்கிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள், விளையாட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வேறு வித விதங்களிலே நேரத்தை அரட்டை அடித்து வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனியுங்கள். இதற்கு காரணம் முதலில் இச்சை. இப்பொழுது என்ன செய்கிறாள் ஏவாள்? அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது சரிதான். ஆனால் அதை உடனடியாக பறித்து சாப்பிட்டாளா என்பது இல்லை. அதை பார்க்க 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 அவளுக்கு முதலில் இச்சை தூண்ட ஆரம்பிக்கிறது. இங்கே வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலில் ஏற்படுகிறது இச்சை. அதை நீங்கள் பார்க்க பார்க்க உள்ளத்திற்குள் இச்சை ஆரம்பிக்கிறது. எப்படி? பத்சாபால் கூடம் பாவம் செய்வதற்கு முன்னதாக என்ன செய்தான் தாவீது? மாடியிலே உலாவிக் கொண்டிருந்தான். அதை பார்க்க பார்க்கத்தான் அவனுக்கு என்ன தோன்றியது? இச்சை ஆரம்பிக்கிறது. இச்சை இன்பத்தை கொண்டு வந்து அடிமையாக்கி இப்பொழுது பாவத்தை பிறப்பித்து விட்டது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், யாக்கோப்பு கருத்துக்கள் எழுதும்போது, யாக்கோப்பு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்திலே அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான் என்று கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த இச்சை இன்பத்தை தருகிறது, பிறகு உங்களை அடிமையாக்கிவிடும். அடுத்து பாருங்கள், அது துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை வேதம் கண்ணுக்கு முன்பாக தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் இருந்த நம்மை தான் தன்னுடைய சுய ரத்தத்தினை சிந்தி அதை நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்ற உள்ளுணர்வு ஏன் இந்த நமக்கு வரவில்லை? பாவம் செய்வதிலே துணிகரம், அடுத்தவர்களை குற்றம் சொல்வதிலே துணிகரம், எல்லாவற்றிலும் துணிகரம். நான் மற்ற சபைகளை சொல்லவில்லை, நம்முடைய சபையிலே இவைகள் இருக்க கூடாது என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப இதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தம், பரிசுத்தம், அன்பு, அன்பு, மன்னிப்பு, எல்லாவற்றையும் குறித்து ஏன் பேசுகிறோம்? இந்த சபைதான் மிகச் சரியாக தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது, அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால் ஒன்று இரக்கம் காட்டினார். எப்படி? எபேசியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது கிருபையினால் உண்டானது, இது உங்களால் உண்டானது அல்ல என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே இரக்கத்தினால் அது மன்னிப்பு வந்த பிறகு என்ன செய்கிறீர்கள்? பாவத்தை குறித்த தெளிவு வந்த பிறகு அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 சொல்வது போல, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம், மறு ஜென்ம முழுக்கினாலும் அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுது அல்லவா? இங்கே பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதினாலும் தேவனுடைய ஆவி வந்தால் மட்டும்தான். கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 சொல்வது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் கழிந்து போகணும். அப்போ பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதல், நீங்கள் புதிதாக வரும் பொழுது நம்மை ரட்சிக்கிறார். அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் முழுமையாய் பொழிந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு அந்தகாரம், இவ்வளவு இருள், இவ்வளவு வன்மை, இவ்வளவு கொடுமை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த கர்த்தர் தான் உங்கள் மீதும் என் மீதும் இன்னும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். காரணம், இன்னும் என் பிள்ளைகள் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்பதற்காக. இன்னும் அவர் எதிர்பார்க்கிறார், இன்னும் அன்பு கூட வேண்டும் என்பதற்காக. அது சபையிலும் வீட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அன்பு கூட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அதனால்தான் சபை கூடுகளை விட்டு விடாதீர்கள். வீட்டு சபையிலே கூடுகிற சபை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக
இருக்கிறபடியால் தான் இன்னும் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்றால் சபையில் கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை இன்னும் விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு அருகில் இருந்தாலும் பரவாயில்லை, கிளம்புங்கள், புறப்படுங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். இன்றும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 5 முதல் 10 முடிய வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். எவ்வளவு அழகான வசன பகுதிகளை கவனித்து பாருங்கள். என்ன அழகாக கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை இப்படி என்ன செய்கிறதாம்? பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை முதலில் அழித்து போடுங்கள். இவையெல்லாம் எங்கு வருகிறது? இந்த விபச்சாரம், அசுத்தம், மோகம் எல்லாம் பரலோகத்தில் அல்ல. யோசித்து பாருங்கள், எங்கு உண்டாக்கப்படுகிறது? பூமியில் தான். அதனாலே இதை உண்டாக்குகிற உங்கள் அவயங்களை முதலில் அழித்து விடுங்கள். ஐயா, உன் கண் உனக்கு இடராக இருந்தால் முதலில் பிடுங்கி விடு என்று சொல்கிறார். எது எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அதை நகர்த்தி விட வேண்டும் என்றுதான் அதன் பொருள். எனக்கு தொலைக்காட்சி பெட்டியோ இல்ல என்னுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், செல்போனோ எனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறது அதை முதலில் இடத்திலிருந்து நகர்த்தி வைத்து விடுங்கள். என் பார்வைக்கு அவை இல்லை. அதனால்தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்வது போல கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இல்லை 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5 சொல்வது போல கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டிமான எண்ணத்தையும் நான் சிறைப்படுத்துகிறேன் கிறிஸ்துவுக்கு என்று. ஆக அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்னால கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருமாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். எது? இந்த விபச்சாரம், அசித்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. விக்கிரக ஆராதனை என்பதை தாண்டி விக்கிரகம் என்றால் தமிழிலே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் ஒன்று அழகு, மாயை என்றெல்லாம் பொருள் உண்டு. அதனால்தான் விக்கிரகத்தை விதவிதமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள், பார்ப்பதற்கு அழகாக இருப்பதாக. அது விக்கிரகம் என்றால் உங்களை தூண்டக்கூடிய மாயையாக இருக்கிறது என்றுதான் தமிழில் அதற்கு அர்த்தம். ஆனால் இங்கே இது போன்ற காரியங்களை உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் சொல்லிவிட்டுத்தான் கர்த்தர் 6ஆம் வசனத்தை சொன்னார். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல். கீழ்ப்படியாமையார் என்று சொல்லவில்லை, கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லவில்லை, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபம் வரும். நாம் வீட்டு சபையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக வசனம் தெரியும், நன்றாக அதை விளங்கிக் கொண்டுதான் இங்கே உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறோம். எனக்கு சத்தியம், வேதம் இது ஆலயம் என்று தெரியும், கர்த்தர் யார் என்பது தெரியும், எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிற பொழுதுதான் இந்த போன்ற காரியங்கள் இருந்தால் அழித்து விடுங்கள், இல்லை என்றால் இந்த பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று. இப்போ 7 சொல்லுகிறது, நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது இப்பொழுது கர்த்தர் பிரித்து விட்டார், உங்களையும் இரத்தத்தினாலே அவர்களையும் பிரித்து விட்டார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த பாவத்தை உணர்ந்து அதை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள். அதனாலதான் நீங்களும் முற்காலத்தில் அப்படி இருந்தீர்கள், செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். கவனிங்கள், கோபம் இருதயத்திலிருந்து, மூர்க்கமும் பொறாமையும் இருதயத்திலிருந்து. அது எப்படி வருகிறது? உங்கள் வாயில் இவைகள் பிறக்கும் பொழுது தூஷணத்தை கொண்டு வருகிறது, வம்பு வார்த்தைகளை கொண்டு வருகிறது. அதனால்தான் 9 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த பொய் என்றால் யார் என்று யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44 சொல்லுகிறது. அவன் பிசாசு என்று சொல்கிறது. அவன் பேசும் பொழுது சொந்தத்தில் இருந்து பேசுகிறான் என்று சொல்கிறது. அதனால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தர் அல்லவா தேவன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, முழுமையான அறிவடையும்படி
புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே, பிறகு எப்படி பழைய வாழ்க்கை வரும்? ஆக நாம் பழைய வாழ்க்கையை திரும்ப பார்க்கும் பொழுது நான் எந்த அளவிற்கு மோசமாக இருந்தேன் என்பதை தேவன் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எவ்வளவு உச்சிதமானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் என்றால் நாம் பாவம் செய்வதற்கு இடமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருப்போம். எந்த இடத்துல என் கர்த்தருக்கு நான் பிரியமில்லாமல் நடந்தேன்? நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கள். ஆண்டவரே, நான் கேட்கிறேன். ஆண்டவரே, உங்கள் சிந்தையை போல் நான் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, உங்கள் கிரியை போல் நானும் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இப்படியே உங்களுடைய சிந்தனை அத்தனையும் நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சரி, இப்படி என் பழைய வாழ்க்கை இருந்தது. அதிலிருந்தான் கர்த்தர் தன் சுய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இப்பொழுது எங்கு அவர் வாசம் செய்கிறார்? வாசித்து பார்க்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். பிரியமானவர்களே, இருள் இருந்த என்னை மீட்டுக் கொண்ட கர்த்தர், தன் சுய ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்ட கர்த்தர் இப்பொழுது இந்த சரீரத்திலே வாசம் செய்கிறாராம். எப்படியாம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 1. 2வது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. இதை அறியாமல் இருக்கிறீர்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், பவுல், நீங்கள் தேவனுடைய ஆலயம், கற்களால் கட்டப்பட்டதில் அல்ல, இந்த சதையாகிய சரீரத்திலே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறாராம். எப்படி? மண்ணுக்கு போகக்கூடிய இந்த சரீரத்தில் வந்து கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றால் நம்மை அவர் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும். நாம் பாவிகள் தான், நாம் இருளில் அந்தகாரத்தில் இருந்த உபச்சார வேசித்தனம் பண்ணவர்கள் தான். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னித்து தன் ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொள்கிறார் அல்லவா? அது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால் யோவான் எழுதுகிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று தான் சொல்லுகிறது. ஆக அந்த சுத்திகரித்த பின்பு அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். என் மகனே, மகளே, நீ சுத்தமாகி விட்டாய். எப்பொழுது? யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 சொல்லிக் கொடுப்பது போல இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். காரணம், என் உபதேசத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள். அவருடைய சத்தியத்தை முழுமையாக அறிந்தபடினால் நாம் இனி பாவம் செய்வதில்லை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லவில்லை, ஒருவருக்கொருவர் குறை பேசவில்லை, ஏமாற்றவில்லை, கசப்பில்லை, வருத்தம் இல்லை. எல்லாம் சரியாக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்ட பிறகு உங்கள் சரீரம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? தூய்மையாக, பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இப்பொழுது எங்கு வந்து வாசம் செய்கிறார்? மண்ணுக்கே திரும்ப போகக்கூடிய இந்த சரீரத்திலே வந்து வாசம் செய்கிறார். அதனால்தான் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் ஒரு கண்டிஷனையும் அவர் வைக்கிறார். எப்படி? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஐயா நீங்கள் தான் ஆலயம் என்று சொல்லிவிட்டார், ஆனால் அதற்குள் ஏதாகிலும் வந்துவிடக் கூடாது இங்கு வைக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த ஆலயத்தை எப்படி கெடுக்க முடியும்? மதுபானம் குடித்தோ, சிகரெட் செய்து குடித்தோ, வன்மை பேசியோ, எப்படியோ இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த வழியிலோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயம் என்னவாக இருக்கிறது? பரிசுத்தம் என்கிற வார்த்தையை புதிதாக சேர்க்கிறார். நீங்கள் தான் ஆலயம், சந்தோஷம். ஆனால் அதற்குள் அவர் வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பரிசுத்தம் என்கிற ஒன்றை வைத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய ஆலயத்தை நீர் என்ன செய்ய வேண்டாம், கெடுத்து விடாதே என்று சொல்கிறார். அப்பொழுது என் உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இங்கே இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். அவன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
அப்ப நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தையாகத்தானே பேச வேண்டும். என் பிள்ளைகளையோ, என் கணவனையோ, என் மனைவியையோ, என் சபையாரையோ நான் பேசும் பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுதல் எனக்கு என்ன இருக்கிறது? நான் ஏன் தவறான வார்த்தைகளை பேச வேண்டும்? அப்பழுக்கற்ற இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நான் என் சபை கொடுகையிலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். என் மனைவியிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எப்படி? ஜீவனுள்ள வார்த்தையை. ஏனென்றால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்த பிறகு அதன் பின்பகுதி சொல்லும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அது கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வார்த்தை. கவனிக்க வேண்டும். ஆக அந்த நல்ல ஜீவனை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்களேன். நல்லவர், ஏனென்றால் அவர் பரிசுத்தர் என்பது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அதே கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். ஆமேன். 1 கொரிந்தியர் 3:16-17 சொன்னது எப்படியாம்? நீங்கள் தேவனுடைய ஆலயம், இதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். இப்பொழுது அடுத்து அதே கொரிந்தியருக்கு எழுதும் போது கடிதத்தில் இன்னும் ஒரு வார்த்தையை கூட்டுகிறான். கிட்டத்தட்ட 2 வசனங்கள் ஒரே மாதிரிதான். இப்பொழுது 6:19 சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. மறந்துவிட வேண்டாம். அவன் சொன்னான், கொரிந்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்திலே சொல்லிக் கொடுத்தான், நீங்கள் அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். நீங்கள் தான் ஆலயம் என்று சொல்லிக் கொடுத்தான். இங்க அவன் சொல்லுகிறான், இந்த சரீரம் தேவனாலே பெற்றது என்று சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எப்படி? சிலர் நீங்கள் சாலையிலே பயணித்திருக்கும் போது அவர்கள் ஓட்டி சென்றிருக்கும் சிலர் சாலையில் போகக்கூடிய வாகனத்திலே கவனித்திருப்பீர்கள், இந்த வாகனம் என் தாய் தந்தையர் கொடுத்தது, இப்படியெல்லாம் எழுதியிருப்பார்கள். என்னை பெற்ற என் தாய் தந்தை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது உலகத்தார்கள். இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, என் தேவன் தான் என்னை பெற்றார் மறுஜன்ம முழுக்கினாலே. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை தொலைத்தவர்களுக்கு மறுஜன்ம முழுக்கினாலே இப்பொழுது பரிசுத்தாவை பெற்றவர்களாய் இங்கே அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றால் எப்படி இந்த உலகத்திற்குள் நான் போக முடியும்? மறுபடியும் எப்பொழுது கெட்ட வார்த்தைகளை பேச முடியும்? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்ல முடியும்? மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் நீங்கள். இனி ஒரு காலம் உங்கள் வீட்டிலே சண்டை சச்சரவு வருவதற்கு இடமே இல்லை. ஏனென்றால் சண்டை சச்சரவு வரும் என்றால் அது பழைய மனுஷனாகத்தான் இருக்க முடியும். புதிய மனுஷன் எப்படி? நாம் தான் அதை யோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏறி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். ஆமேன். இந்த வசனத்திலே கடைசி பகுதியை கவனிங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் வசிக்கக்கூடிய ஆலயம் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், எப்படியாம்? இது தேவனாலே பெற்ற சரீரம் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். எப்படி? கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதற்குத்தான் திரும்ப திரும்ப வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் என்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நான் அசட்டை செய்யவில்லை. நான் வீட்டு சபையிலே கூடி வந்திருப்பது அந்த ரத்தத்தை குறித்ததான உண்மைத்தன்மை இன்னும் உணர்ந்து பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் அது உடன்படிக்கையின் ரத்தம், அது புது உடன்படிக்கையின் ரத்தம், நித்திய ஜீவனை தருகிற ரத்தம், அது நீதிமானாக்கிய ரத்தம், அது கிருபை பொருந்தினது, நான் இருளில் இருந்த பொழுது என்னை மீட்டுக் கொண்ட ரத்தம் என்றெல்லாம் வேதம் நம்மளை அடுக்கிக் கொண்டே சொல்கிறது. ஏனென்றால் இப்படி வந்த இந்த ரத்தம் உள்ள எப்படி தேவனுடைய ஆலயமாக எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த உலக மாயைக்குள் நான் எப்படி செல்ல முடியும்? அவர் கேட்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். எவ்வளவு அன்பு பாருங்கள் தேவனுக்கு. இந்த அன்பை நான் எப்படி அசட்டை செய்ய முடியும்? காரண காரியங்களை கூறிக்கொண்டு சபைக்கூடுகைக்கு வராமலும் சத்தியத்தை தெரிந்த பிறகும் அதை அசட்டை செய்யக்கூடியவர்களுமாக இருந்தால் என்ன மிஞ்சும்? யோசித்து பாருங்கள். தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்.
அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டாம். கர்த்தரை உண்மையும் உத்தமமாக பின்பற்றுவோம். எது இருந்தாலும் இருக்கிறதோ இல்லையோ, உண்மை உத்தமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற விஷயம். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். ஆமீன். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஐயா, நீங்கள் உலகத்திற்கு அடிமையாக இருக்கவில்லை. இப்போ நீங்கள் ஏழத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் உங்களை மீண்டுமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அவருடைய ரத்தம். அதனால்தான் அவர் சொல்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று அவர் கேட்கிறார். எவ்வளவு அழகு பாருங்கள், எவ்வளவு அன்பு பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மகா தேவன் என்பவர் இந்த பூமியிலே வந்து மாம்சத்தில் பிறந்து உங்களுக்காக எனக்காக இந்த மண்ணுக்கே திரும்பக்கூடிய இந்த சரீரத்திற்காக அவரும் அதே போன்ற சரீரத்திலே வந்து ரத்தம் சிந்தியது வேறு எங்கேயாவது நீங்கள் கவனிக்க முடியுமா? அறிவு இருந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆக அதை உணர்ந்தவர்களாய்த்தான் நாம் வீட்டு சபையில் இருக்கிறோம். நாம் ஒரு மனிதன் ஏற்படுத்தின ஒரு ஸ்தாபனத்தில் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை வேறு விதமாக இருந்திருக்கும். இது அநேகருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த வீட்டு சபையிலே சத்தியத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாவம் என்றால் என்னவென்று தெரிந்திருக்கிறோம். கண்டிப்பு என்றால் என்னவென்று உணர்ந்திருக்கிறோம். மன்னிப்பு என்பதை பிரதானமாய் பெற்றிருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கும் தர வேண்டும் அல்லவா? அதுதான் வீட்டு சபையிலே கொடுக்கணும். அதுதான் நாம் பெற்ற இந்த வசனம் சொல்கிறது அல்லவா? நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை ஐயா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த புத்திர அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போலதானே பிள்ளை. உலகம் சொல்லும் அல்லவா, தாய் 10 அடி என்றால் பிள்ளை 16 அடி என்று சொல்வார்கள் அல்லவா? 8 அடி என்றால் 16 அடி என்று சொல்வார்கள். நமக்கு அப்படி கூட அல்ல. தேறின எவனும் தன் குருவை போல இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னார். நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள். நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வசனம் அப்படித்தான் சொல்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அந்த ஆவியா இருக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கூறுகிறார். பிரியமானவர்களே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு தகப்பன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள் இருக்கிறார். அவர் வெளியில் இல்லை, எனக்குள் இருக்கிறார். அது என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் எனக்குள் இருக்கும் பொழுது எதுவும் நேரிடாது என்றுதான் வேதம் சொல்கிறது. எப்படி? லூக்கா எழுதும் பொழுது சொல்கிறான் 10:19 உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை பெற்ற நாம், அவரை நமக்குள் வைத்திருக்கிற நாம், அவர் நமக்காக சிந்திய ரத்தத்தை தினந்தோறும் சிந்தித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். எனக்காக என் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் வருகையிலே நான் பயணப்பட போகிறேன். அவரோடு கூட நான் மேகத்தில் எடுத்துக்கொள்ள போகிற அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னும் என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் இடத்துல கேட்டு தாழ்மையோடு இந்த சகோதரிடத்திலே என் அன்பை அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இந்த கூடுகையை நாம் முடிவு செய்வோம். ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் முடிக்கலாம். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொண்டு இந்த ஜெபத்திலே என்னோடு கூட பங்கெடுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவரே. இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இவ்வளவு நேரம் எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றிப்பா. உங்க இரக்கம் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. உங்கள் அன்பு இன்னும் எங்களை ஓட வைக்கிறது ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தகப்பன்.
ஆவியானவர், நீர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை குறித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களப்பா. ஆவியானவரை, இது நாள் வரை இந்த ரத்தத்தை குறித்து நான் அசட்டையாக இருந்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறோமோ, யாரை குறித்தும் கசப்போடு இருந்தோம் என்றால் ஆண்டவரே, அதை எங்களுக்கு வெளிப்படுத்த அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு நீர் இருந்து எங்களுக்கு சாட்சி பகிர்கிறீர்கள் ஆண்டவரே. உமது வருகை சமயமாய் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இன்னும் நாங்கள் பரிசுத்தத்திலே குறைவுள்ளதாக இருந்தால் அதை ஆண்டவரை நீக்கி போட்டு இன்னும் பரிசுத்தத்திற்கு நாங்கள் வந்து உமது அண்டையிலே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பலவீனத்திலே உதவி செய்கிற எங்கள் கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி தகப்பனே. இதோ இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமுள்ள தேவன் எங்களோடு பேசியதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise Lord, brothers and sisters. Praise Lord. Praise Lord. Praise the Lord, brother. Thank you. Thank you, brother. Amen. Praise God, brother. Praise the Lord, brother. Praise Jesus. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, brother. Praise God, brother. Praise God, brother. Praise God, brother. Praise God, brother. Praise the Lord, brother. Praise Lord, sisters. Praise Praise Lord, Lord. brother. Praise Lord, brother. Praise Praise God, brother. Praise Lord. Praise Lord, sister. Praise Lord, brother. Praise Lord, sister. Praise Lord. Praise the Lord, brother. Praise Lord. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord.